திருப்பியும் இந்த சிபிஎஃப்சியின் மூலியமாக இண்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கிறத விஜய்க்கு எதிராக அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வையிலேயுமே சிபிஎஃப்சி வைக்கக்கூடிய வாதமும் ஒரு விதத்தில் அந்த ஃப்ரேம் ஒர்க், எங்களோட ஃப்ரேம் ஒர்க்கை இவங்க 500 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்து வச்சிருக்காங்கன்னா நாங்கள் அவங்க ரிலீஸ் டேட் அனுபவிச்சதுக்கப்புறம் எங்கள்கிட்ட அப்ரூவலுக்கு வந்தால் நாங்கள் பண்ண முடியாது. நாங்கள் ஒவ்வொரு படத்துக்குமே இவ்வளோ சிக்கல்கள் இல்லை, ஜனநாயகம் மட்டும் ஏன் இவ்வளவு தடைகள்னு கேட்குறாங்க. அது தேர்தல் சமயம் தான் காலதாமம். தேர்தல் சமயம் மட்டும்தான் இதை ப்ரெடிக்ட் பண்ணுது. அதுவும் இல்லாமல் விஜய் தாவேகா கூட்டணி நேரடியாக ஏடிஎம்கேக்குள்ளே போகுதுங்கிற ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டாருன்னா நாளைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிரும். நாளை கடிச்சு சிபிஐனுடைய வழக்கு புஷ்வானாமே கிருத்தி அடுத்து கிட்டத்தட்ட 10-15 வருஷம் இழுக்கும். இதை நம்ம சொல்லலை, ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்கிறாரு சிபிஐ யூஸ் பண்ணுறதே இவங்க காலதாமத்துக்குன்னு. அதே ஆள் தான் விஜயை வாண்டடாக கொண்டு போய் வண்டியில் ஏற்றி விட்டுருக்கிறார். ஸோ இந்த இரட்டை நிலைப்பாடு கூட இருக்கிறது யாருங்கிறத விஜய் அவர்கள் தெளிவாக, நம்மளை பொறுத்தளவுக்கு விஜய் ஒரு நல்ல ஆக்டர், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஒரு நல்ல ஹியூமனான்னு கேட்டிங்கன்னா அதில் 2ஆம் பட்சம் 3ஆம் கருத்துக்கள் இருக்குன்னா கூட அரசியல் கணக்கில் அவர் ஆரம்பிக்கும் போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் யாருங்கிறத பார்க்க வேண்டியது அவருடைய தருணமாக நினைக்கிறேன். அவர் யார் கூட நின்று இந்த ரெசிஸ்டன்ஸை எப்போ உண்டு பண்ண போகிறாரு, இவர் 3ஆம் கட்சியாக இருந்து களமாட போகிறாரா, இல்லை பாஜக அதிமுக கூட சேர்ந்து பயணித்து ஒட்டுமொத்தமான தமிழக மக்களினுடைய மற்றொரு எதிர்ப்பையும் அந்த ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு தன்மையை வெளிப்படுத்த போகிறாராங்கிறது. இந்த சிபிஎஃப்சி கேஸ்லேருந்து எப்படி அவர் வெளியில் வரார், சிபிஐ கேஸ்லேருந்து எப்படி வெளியில் வரப்போகிறார், அந்த ரெண்டையும் எப்படி மூர்க்கத்தனமாக எதிர்க்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் தமிழகத்தில் அவருடைய அரசியல் நிலைப்பாடு தெள்ள தெளிவாக மக்கள் உணர்த்த போறாங்க. இந்த 2 ரெசிஸ்டன்ஸை நீங்க தாண்டி பாஜகக்குள்ள அதிமுகக்குள்ள போகாம நான் 3ஆம் தரமாகவே இருக்கிறேன், உங்க மேல இருக்கக்கூடிய அத்தனை ஐயங்களையும் நீங்கள் காப்பாற்றி வெளியில வர்றீங்கன்னா அப்போ உங்களுக்கான அடுத்தடுத்த தேர்தல்களில் மக்கள் உங்கள் பக்கம், இப்போவே நீங்கள் நினச்ச மாதிரி உடனே சிஎம் சேரை போடுற அளவுக்கு நானோ நீங்களோ என் வீட்டில் இருக்கிறவங்களோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே 10 பேர் போட மாட்டாங்க போது, அப்போ ஒட்டுமொத்தமான தமிழக மக்கள் 8.5 கோடி மக்களில் 4.5 கோடி பேர் இன்னைக்கு இருக்கிறோம். 4.5 கோடி பேரில் 4.5 கோடி பேரும் விஜயை எப்படி ஆதரிப்பாங்க இந்த காரணத்துக்காக?